இந்தியாவில் வந்து இனிமேல் வந்து ஒரு 8 ஹவருக்கு ஒரு நாளைக்கு 8 ஹவருக்கு மேலே, அதாவது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நாளைக்கு 8 ஹவருக்கு மேலே ஒர்க் பண்ணணும். வாரத்துக்கு வந்து 70 மணி நேரம் அப்படி இல்லைனா 90 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை சேர்ந்த மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர், மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கேட்டதும் வந்து ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார்மசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டு. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எனக்கு ஒர்க் ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக தெரிஞ்ச ஒரு நாலேஜ். ஸோ இந்த 3த்தில் வந்து 3 ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இருக்கிறது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு. மேனுஃபேக்சரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 8 ஹவர்ஸ் கம்பெனியோட கல்ச்சரு பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், ஒரு கல்ச்சர் இருக்கும். நான் ஒர்க் பண்ண கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 8 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைமில் வந்து ஓவர் டைம் ஓடி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சேரும். அதுக்கு வந்து கம்பெனி பெய்ட் பண்ணிடும். நார்மலாக பார்க்குற ஒர்க் ஹவர்ஸோட அந்த எக்ஸ்ட்ரா பார்க்குற ஓவர் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுளாக பெய்ட் பண்ணணும். நார்மல் சேலரியை வந்து பேஸ் பண்ணி டபுளாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதான் வந்து ஒரு பேசிக். ஸோ ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்ன கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ண போட்டாங்க. ஒரு சில கம்பெனி அதாவது சொன்னல ஒரு கம்பெனிக்கு ஒரு கல்ச்சர். சில கம்பெனி இந்த சின்ன கம்பெனி இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து டபுளாக ப்ரொவைட் பண்ணணும். ஓவர் டைமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார்க்குற ஓவர் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுளாக ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் நான் பார்த்த கம்பெனியில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சேம் சேலரி. நீ எக்ஸ்ட்ரா பார்த்தாலையும் உனக்கு சேலரியில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சேலரி, அந்த அவருக்கு உண்டான சேலரியை வந்து அதே சேலரி தான் போடுவாங்க. ஸோ இது வந்து நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் எனக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஆனால் ஒரு ரூல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டபுளாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு இந்த ஆஃப், இந்த காம் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓவர் டைம் இந்த 2 ஹவர்ஸ், இந்த 2 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ் இருக்கும், 4 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனியில் ஒரு கல்ச்சருக்கு சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஹவர்ஸ் வந்து 8 ஹவர் இருந்துச்சுன்னா ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சது ஐடி ஃபீல்டு, ஃபார்மசி ஃபீல்டு, ஸோ இந்த மெடிக்கல் கம்பெனி அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரியாது. பேசிக்கலாக வந்து நம்மளோட மைண்ட் செட் என்னென்னா ஒரு கம்பெனியில் 8 ஹவருக்கு மேலே ஒரு 8 ஹவருக்கு மேலே வந்து என்னோடய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் 8 ஹவருக்கு மேலே ஒரு நாள் கூட அந்த கம்பெனியில் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தாலே வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கம்பெனியிலே போயிடுமோ, வாழ்க்கைலாம் வந்து எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாதோ, எங்கேயும் இப்படி போக முடியாதோ, சுற்ற முடியாதோ, வர முடியாதோ, இல்லை வீட்டுக்கு போக முடியாதோ, ஒரு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதோ அப்படின்னு நிறையா ஒரு கொஷின். அப்படியே அந்த 8 ஹவருக்கு மேலே ஒரு செகண்டு ஒர்க் பண்ணாலையும் 8 ஹவருக்கு மேலே 8 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் வந்து அந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலையும் அப்படி தான் வந்து என்னோடய மைண்டு வந்து அங்கங்கே அப்படியே போயிட்டு கிடக்கும். எனக்குன்னு மட்டும் இல்லை, பார்க்குற உங்களுக்குள்ள பாதி பேருக்கு வந்து அப்படி தான் இருக்கும். பாதி பேர் வந்து ஓவர் டைம் வேணும் அப்படின்னு கேட்டு வாண்டடாக, ஏன்னா காசு பெய்ட் பண்ணுவாங்க. 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பெய்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பெய்ட் பண்ணதால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் பார்க்குற சேலரியில் பாதி சேலரி வந்து அந்த 2 ஹவர்ஸில் கிடச்சிடும். ஸோ அதனால் வந்து பாதி பேர் வந்து ஓவர் டைம் வந்து ஒரு விருப்பப்பட்டும் செய்வாங்க. ஸோ அது நம்ம அதில் தலையிட தேவையில்லை. என்னோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறவங்க பாதி பேருக்கு வந்து நம்ம வந்து கோயின்சிடென்ஸ் ஆகும். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒத்துப்போம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டு உள்ளவன் நான். கரெக்டாக 6 மணிக்கு நம்ம ஷிஃப்ட்டு முடிஞ்சு போகும்போது ஏதாச்சும் டாஸ்க் கொடுக்குறதா இருக்கட்டும், ஷிஃப்ட் எண்டில் வந்து அந்த லாஸ்ட்டு ஷிஃப்ட்டு முடிகிற எண்டில் வந்து வீட்டுக்கு போகிற டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்குறதாகட்டும், அந்த மாதிரி கொடுக்குற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மண்டை வெடிக்கிற மாதிரி அவ்வளோ ப்ரெஷர் ஆகும். பாயிண்ட்டுக்கு வரும், கண்டென்ட்டுக்கு வரும். யார் இதை வந்து 8 ஹவருக்கு மேலே ஒரு வாரத்துக்கு வந்து 70 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஃபோசிஸ் நிறுவனம் இருக்குல்ல, இன்ஃபோசிஸ் இண்டஸ்ட்ரி ஐடி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு இணை நிறுவனர் வந்து நாராயணமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இணை நிறுவனர், அந்த கம்பெனியோட ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிற இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து வீக்லி வந்து இந்தியன்ஸ் வந்து வீக்லி வந்து 70 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணால் தான் வந்து அவர் கம்பெனிக்காக அப்படி ஒர்க் பண்ணால் தான் வந்து இந்தியா வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட, சைனா, அப்புறம் யூஎஸ்ஏ அப்படின்ற கண்ட்ரிஸ் கூட வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக டெவலப் ஆக முடியும் அப்படின்ட்டு ஒரு சில பாயிண்ட்டை வச்சுருப்பார். ஸோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக நமிதா தப்பார்ன்ற ஒரு வந்து எம்க்யூர் ஃபார்மாட்டிகல்ஸ் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரீப்ளே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, ஒரு டன் கணக்கில் மாத சம்பளம் வாங்குறவங்க நிச்சயமாக அந்த வேலையை செய்யலாம். 70 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம் கூட செய்யலாம். நாங்கள் ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீப்ளே கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு வரவேற்பாக வந்து எல்லாரும் பேசினாங்க. ஸோ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸாக வந்து இன்டர்நெட்டில்
வந்து இந்த ஒரு விஷயமும் அவருக்கு அடுத்தது வந்து இன்னொருத்தர் ஒரு பெரிய ஒரு அவராச்சும் 70 மணி நேரம் சொன்னார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 90 மணி நேரம் சொல்லியிருக்காரு. ஸோ இது 4 நாளாக வந்து இதுதான் கொஞ்சம் ரொம்ப வைரலாக பார்க்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக திறந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் ஒரு பேஜை வந்து டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுற பேஜில் வந்து இதுதான் வந்து பெருசாக போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சு. இவர் யார் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி சேர்ந்த எஸ்என் சுப்பிரமணியன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்என்டின்ற ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து சேர்மன் பொசிஷனில் இருக்கிற எஸ்என் சுப்பிரமணியன்றவர் வந்து பார்த்திங்கன்னா 70 மணி நேரம்லாம் பத்தாது, 90 மணி நேரம் 90 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணணும். வீக்லி வந்து 90 மணி நேரம் ஒர்க் பண்ணால் தான் அவர் சொன்ன அதே லாஜிக் தான், அதே பாயிண்ட் தான். நம்ம பக்கத்தில் இருக்கிற யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் சைனா அப்படின்ற கண்ட்ரியெல்லாம் வந்து நம்ம ஈக்குவலாக பீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாதான், இந்தியாவோட சேர்ந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நம்ம கண்ட்ரி வந்து குளோபலி வந்து எக்கானமியாக வந்து க்ரோத் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இதாக சொல்லியிருப்பார். ஒரு பாசிட்டிவாக ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் வந்து அது இந்த விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் ஒரு கரெக்டாகுமா அப்படின்ட்டு சுத்தமாக புரியல. அது வந்து நல்லதும் இல்லை, மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, ஒரு மனுஷனுக்கும் நல்லதில்லை. சும்மாவே எக்ஸ்ட்ரா வேலை பாரு அப்படின்னா மேனேஜர் வந்து எந்த அளவுக்கு திட்டுவோம், மேனேஜர் சூப்பர்வைசரை வந்து எந்த அளவுக்கு திட்டுவோம் அப்படின்ட்டு நமக்கே தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் 90 மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி பார்க்கும் போதே திட்டணும். அவனை பார்த்தோன்னே ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும் போல அப்படி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னே இந்த ஒரு விஷயத்தை கேட்டாலே திட்டுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டாலே திட்டுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க. சண்டேயில் வந்து வீக்கெண்டில் வந்து எவ்வளோ நாள் வந்து ஒரு ஒய்ஃபோட மூஞ்சியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து வேலை செய்யுங்க, வந்து கம்பெனியில் வந்து வேலை செய்யுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சியாக க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி நாராயணமூர்த்தி அவர்களுக்கு வந்து ஒருத்தர் நிமித்தா தப்பாருன்றவங்க வந்து ரிப்ளை கொடுத்தாங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எஸ்என் சுப்பிரமணியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபிகா படுகோன் இருக்காங்களா, இந்திய ஆக்டர்ஸ், ஒரு பெரிய ஒரு ஃபேமான ஒரு ஆக்டர். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் இருக்கிற, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற, ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறத கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட்டில் வந்து மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருப்பாங்க. பேசிக்காக அது வந்து புரியும் என்ன சொல்ல வராங்கன்னு. இந்த விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது? நம்ம இப்போ இனிமேல் செஞ்ச ஒர்க்கை விட எக்ஸ்ட்ரா வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி கம்பெனியை வந்து வளர்த்து விட்டுட்டு நாம் வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக சொல்கிற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து இதான் எதார்த்தம். 8 ஹவருக்கு மேலே வந்து கம்பெனியில் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நெருப்பு குச்சி டப்பாவில் ஒர்க் இருக்கிற மாதிரி வந்து அந்த பக்கம் சிஸ்டத்தை பார்த்துட்டு, அந்த பக்கம் மெஷினை பார்த்துட்டு, இந்த பக்கம் இந்த லிக்விட் அப்படின்ற சமாச்சாரத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு 8 ஹவர்ஸ் இருக்கிறதே வந்து மண்டி பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். 70 மணி நேரம் 90 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் போகுது. அதே வந்து 70 மணி நேரத்துக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணணும். 90 மணி நேரத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீக்கெண்டு அந்த சண்டேவும் மறந்துட்டு அந்த சண்டேவும் சேர்ந்து மொத்தம் டோட்டலாக வந்து ஒரு உயிரோடு இருக்கிற வரையும் கம்பெனி அந்த 12 மணி நேரம் வந்து கம்பெனியே செலவு பண்ணுறன்ற மாதிரி ஒரு லாஜிக் வருது. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு கண்டரில் இன்னொரு வீடியோ பற்றி பார்க்கலாம்.